பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 9th சயின்ஸ் புக்கில் அமிலக்கார நிறங்காட்டிகள்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். இது நிறையா பேத்துக்கு குழப்பிக்கிட்டே இருக்கும். பினாப்திலீனில் நிறமற்றதா, மெத்தில் ஆரஞ்சில் இளஞ்சிவப்பா, அமிலத்துக்கு என்ன, காரத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள், பினாப்திலீன் மெத்தில் ஆரஞ்சு இருக்கா, இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎம் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸை ஏபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிலம், அதாவது ஆசிடு பேஸ், அமிலம் காரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு எப்படி ஃபில்லப் பண்ணணும்னா கிராஸாக ஃபில்லப் பண்ணணும். சரியா? அப்போ இங்கே ஃபஸ்ட்டு இளஞ்சிவப்பு ரெண்டாவது இடத்துல. சரியா? இளஞ்சிவப்புன்னு ஃபில்லப் பண்ணிடுவோம். அடுத்து பாருங்கள், காரத்துலேயும் இளஞ்சிவப்புன்னு ஃபில்லப் பண்ணிடுவோம். சரியா? சரி, இது ரெண்டும் ஃபில்லப் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள், பினாப்திலீன் இருக்கா, பினாப்திலீனுக்கு ஃபஸ்ட்டு எதுவுமே தண்ணி எதுவுமே ஊற்றுறதுக்கு முன்னாடி நிறமற்றதாக தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸை நிறமற்றதுன்னு ஃபில்லப் பண்ணுங்கள். சரியா? நிறமற்றது. ஏற்கனவே 2 இதுக்கு இளஞ்சிவப்பு வந்துருச்சு, மிச்சம் ஒன்று தான் பாக்கி. அது என்ன அப்படின்னா மஞ்சள். அப்போ மஞ்சள்னு சொல்லிட்டு ஃபில்லப் பண்ணிடும். அப்போ இதுதாங்க, அதாவது பிரைம் மினிஸ்டர் ஏபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பினாப்திலீன் அமிலத்தில் நிறமற்றது, மெத்தில் ஆரஞ்சில் இளஞ்சிவப்பு. அதே மாதிரி காரத்தில் பினாப்திலீன் இளஞ்சிவப்பு, மெத்தில் ஆரஞ்சு மஞ்சள். சரியா? அடுத்து லிட்மஸ் தாளில் பாருங்கள், அதாவது எப்பயுமே அமிலம் நம்ம கை நீல கடலரில் இருக்கும். ஆனால் ஆசிட், அமிலம்னா ஆசிட் தானே, ஆசிட் ஊற்றுனா சிவந்து போகும் நம்ம கை. அதனால் நீலத்திலிருந்து சிவப்பாக மாறும் லிட்மஸ் தாளில். அதே மாதிரி காரத்தில் அப்படியே மாற்றி சிவப்பிலிருந்து நீலமாக மாறும் லிட்மஸ் தாளில். இவ்வளோதாங்க, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியதான். நன்றி.